உண்மைகளை உரக்க சொல்லும் ஐநியூஸ் 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். ரயில்வே துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் அனைத்து பகுதிகளிலும் பிப்ரவரி 25, 2026 முதல் ஒரு வார காலம் அனைத்து தொழிற்சாலைகளிலும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ் நுழைவு வாயில் பிப்ரவரி 27, 2026 அன்று மாலை 4:30 மணி அளவில் திரு செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் பி. சீனிவாசன் தமிழ் மாநில அரசுத்துறை பொறுப்பாளராகவும் சிறப்புரை ஆற்றி ரயில்வே துறை ஊழியர்களின் கீழ்கண்ட கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு நிறைவேற்றிட வேண்டுகோள் வைத்துள்ளார்கள். புதிய பென்ஷன் திட்டம் என்பிஎஸ் மற்றும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் யுபிஎஸ் ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஓபிஎஸ் அமுல்படுத்த வேண்டும். போனஸ் சீலிங்கை ரத்து செய்ய வேண்டும். ரயில்வே துறைகளில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும். கான்ட்ராக்ட் முறையை ரத்து செய்து கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 8வது ஊதிய குழு தனது பரிந்துரையை உடனடியாக மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஐநியூஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும். ஓல்டு பென்ஷன் திட்டத்தை உடனடியாக வழங்கிவிடு. ஓல்டு பென்ஷன் திட்டத்தை உடனடியாக வழங்கிடு. அறிவித்திடு. இன்று பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாகவும் தக்ஷின் ரயில்வே கார்மிக் சங்கம் சார்பாகவும் பாரதிய ரயில்வே மஸ்தூர் சங்கம் சார்பாகவும் நாடு முழுக்க மத்திய அரசு ஊழியர்களின் ரயில்வே துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி நாம் இந்த நுழைவாயில் கூட்டமானது நடத்தி கொண்டிருக்கின்றோம். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். அதேபோல் யூபிஎஸ்ஐ ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். 1/1/2004 பிறகு பணியில் அமர்த்தப்பட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தையே அமுல்படுத்த வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. இரண்டாவது போனஸ் சீலிங்கை ரத்து செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு 7500 ரூபாய் இருக்கிறது போனஸ் சீலிங்கு. அந்த சீலிங்கை ரத்து செய்து குறைந்தபட்ச ஊதியம் இன்றைக்கி 18,000 இருக்குது. 18,000 ப்ளஸ் டிஏ இதை அந்த போனஸ் அடிப்படை இதுவாக வைத்து அனைவருக்கும் இந்த போனஸ் சீலிங்கை ரத்து செய்து போனஸ் வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு ரயில்வே துறையிலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளன. அந்த நிரந்தர பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். ஏனால் ரயில்வே துறை என்பது இன்றைக்கு உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய துறை ரயில்வே துறை. அந்த ரயில்வே துறைக்கு ரயில்வே தொழிலாளர்களுடைய அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. ஆகவே அவர்களுக்கு தொழிலாளர்கள் அனைவருக்கும் அந்த சமூக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அதை இன்றைக்கு ரயில்வே துறையிலே இன்றைக்கு அவுட் சோர்சிங் கேஷுவல் லேபர் இன்றைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு பணியில் இருக்கின்ற அனைத்து கேஷுவல் லேபர்ஸ்களையும் ரெகுலரைசேஷன், அதாவது நிரந்தரமாக அவர்களை பணியில் அமர்த்தப்பட வேண்டும். அவர்களுக்கு இன்றைக்கு கேஷுவல் லேபர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருடந்தோறும் நாம் நிரந்தர பணியாளுக்கு வழங்கக்கூடிய ஒரு இன்க்ரிமெண்ட் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு பென்ஷன் கிடையாது. அவர்களுக்கு போனஸ் சரியாக வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு இழப்பீடு பணியில் இருக்கும்போதோ இல்லை பணி சமயத்தில் அவர்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போதோ இறந்தால் சரியான இழப்பீடு இல்லை, சரியான பாதுகாப்பு இல்லை. ஆகவே இந்த அரசு துறைகளை குறிப்பாக ரயில்வே எல்லாம் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் ஒழிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே உள்ள கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய கோரிக்கை. அதே போல் இன்றைக்கு இந்தியன் லேபர் கவுன்சில் ஐஎல்சி கூட்டமானது பல ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கிறது. அந்த கூட்டத்தையும் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய கோரிக்கை. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் மயத்தை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நிலைமை என்ன? இன்றைக்கு 5 வருடங்களாக திமுக கூட்டணி ஆட்சி, இந்த திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் 5 வருஷம் இந்த கம்யூனிஸ்டுங்க இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு போராட்டமும் நடத்தாமல் இந்த தனியார் மயத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. உதாரணம், இன்றைக்கு போக்குவரத்து துறையில்
இங்கே ஓட்டுநரே வந்து இன்றைக்கி வந்து தனியார் கேஷுவல் ஓட்டுநரை இன்றைக்கி நியமித்திருக்கிறாங்க. இன்றைக்கி அனைத்து துறைகளும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இபி எடுத்துக்குங்க. இன்றைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் எடுத்துங்க. இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசு துறையிலும் இன்றைக்கி தனியார் மயம் இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கேரளாவிலே கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கேரளாவில் நடக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அங்கேயும் தனியார் மயம். போக்குவரத்து ஊழியர்களுக்கு சரியான வந்து உங்களுக்கு வந்து சம்பளமே மாதம் மாதம் சரியாக வழங்கப்படுவதில்லை. தாமதமாக தான் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விழுஞ்சியம் அந்த துறைமுகம் இனாகரல் அந்த திறப்பு விழாவிலேயே வந்து கம்யூனிஸ்டருடைய அமைச்சர் சொல்கிறாரு, அதானி எங்களுடைய நண்பர் என்று. இன்றைக்கு அதானி இந்த டாடா பிர்லா இவெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இன்றைக்கு கேரளாவிலே இன்றைக்கு தனியார் மயத்துக்கு ஆதரவாக இன்றைக்கு கேரளாவில் நடைபெற்றுக் கொண்ட கம்யூனிஸ்ட் ஆட்சியால் நடைபெற்றுக் கொண்டது. ஆகவே இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ எந்தவித தொழிற்சங்கங்களுக்கோ இந்தவித பிரச்சனைகளை இந்த தனியார் மயத்தை வந்து பற்றி பேசுவதற்கோ இன்றைக்கு ரயில்வே தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை பற்றி பேசுவதற்கோ எந்தவித தார்மீக உரிமையுமே அவர்களுக்கு கிடையாது என்பதே பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய எங்களுடைய ஒரு கோரிக்கை, என்னுடைய ஒரு வாதம். ஆகவே இந்த மத்திய அரசாங்கத்துக்கு வந்து அவர்கள் மத்தியில் எந்தவித ஆட்சி இருந்தாலும் நமக்கு வந்து கவலை இல்லை. எந்தவித ஆட்சி யார் ஆட்சி செய்தாலும் மத்தியிலே மாநிலத்தில் அவங்க நல்லது செய்தால் வரவேற்போம். அதே நேரத்தில் தொழிலாளருக்கு பாதகமான விஷயங்கள் தான் பாரதிய மஸ்தூர் சங்கம் முதல்ல கொடி பிடிப்போம். ஆகவே நாம் இந்த பட்ஜெட்டுக்கு ப்ரீ பட்ஜெட் செஷனில் நாம் வந்து மத்திய அரசாங்கம் பல கோரிக்கைகளை தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தணும். ஆனால் மத்திய அரசாங்கம் அந்த பட்ஜெட்டில் எதுவுமே அதை நிறைவேற்றவில்லை. அடுத்ததாக நம்மளுடைய பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு பூரியில் ஒரிசாவில் நடைபெற்றது பிப்ரவரி 6, 7. ஆகவே அந்த மாநாட்டில் நம்ம பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானங்களாக ஏற்றி அந்த தீர்மானங்கள் இன்றைய தினம் பிரதமருக்கும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களுக்கும் நாம் நேற்றைய தினம் நம்ம சமர்ப்பித்திருக்கோம். நாம் வந்து விரைவில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நம்முடைய தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகள், ரயில்வே துறை நியாயமான கோரிக்கைகளை ஒழித்து நாம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாம் வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.